உலகத்திலேயே 20 to 29 வயதிற்குள் 59% படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்ற பல்வேறு புள்ளி விவரங்களும் பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் வெளியிட்ட பிறகும் கூட வேலையில்லா கொடுமையில் இந்திய இளைஞர்கள் சிக்கி தவிக்கூடிய இந்த சூழலில் கடந்த வாரம் இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் இளைஞர்கள் வேலை இல்லாமல் தொடர்ந்து கற்பான்பூச்சியை போல் ஒட்டுண்ணியை போல் தொந்தரவு செய்வதாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த பின்னணியில் தான் இன்று வேலையில்லா கொடுமையில சிக்கி தவிக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் கற்பான்பூச்சியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு எந்த சொல்லை சொல்லி தலைமை நீதிபதி விமர்சித்தாரோ அதே பெயரில் இந்தியா முழுவதும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுடன் கிளம்பி இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் இன்ஸ்டால ட்விட்டர்ல இப்படி பல்வேறு சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்ப அந்த காக்ரோச் அந்த வலைதளம் முடக்கப்பட்டு இருக்கிறது. அந்த துவங்கிய அந்த நபரையும் கைது செய்வதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. இதை இந்திய ஜன வாலிபர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம். இது இந்திய இளைஞர்களின் அரசின் மீது இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்புணர்வின் அடையாளமாக எடுத்துக்கொள்வதை தவிர விட்டுவிட்டு அந்த உருவாக்கிய இளைஞரை கைது செய்வது அதை முடக்குவது என்பது மிகவும் ஒரு தவறான விஷயம். மிக குறிப்பாக சொன்னோம்னா சமீபத்தில் நடைபெற்ற அந்த நீட் தேர்விற்கான வினாத்தாள் கசிவு. நீட் என்பதே ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை எட்டாக்கணியாக்கக்கூடிய விஷயம். இந்த பின்னணியில அந்த வினாத்தாளும் கசிவு என்பது ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி கடந்த காலங்களில் பல்வேறு போட்டித் தேர்வுகள்ல ஒன்றிய அரசாங்கம் நடத்தக்கூடிய பல்வேறு போட்டித் தேர்வுகள்ல பல்வேறு முறைகேடுகள் என்பது நடந்திருக்கு. இந்த பின்னணியில தான் இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க. சமீபத்தில் உயர்த்திருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நாங்க அப்பயும் சொன்னோம், இப்பயும் சொல்ல விரும்புறோம். இன்னைக்கு 1 கிலோமீட்டருக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டக்கூடிய ஒரு இளைஞருக்கு வெறும் 15 ரூபா தான் கொடுக்கப்படுது 1 கிலோமீட்டருக்கு. இது 85 ரூபா பெட்ரோல் இருந்த போதும் இதே 15 ரூபா தான் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு 105 ரூபா பெட்ரோல் பிறகும் அதே 15 ரூபா தான் கொடுக்கப்படுது. ஆகவே எல்லா வகையிலும் இளைஞர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராட வேண்டிய ஒரு பெரும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த பின்னணியில தான் அந்த கற்பான்பூச்சியாக ஒன்றிணைந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரையிலும் கற்பான்பூச்சிகள் சங்கமமாக இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக வேலை கேட்டு ஊழலுக்கு எதிராக கற்பான்பூச்சியின் ஊர்வலம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்தியாவின் தேச பிதா என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியின் காந்தி மியூசியத்திலிருந்து துவங்கி இந்திய விடுதலை போராட்டத்தில் மதுரையின் மிக முக்கியமான மையமாக இருந்த தமுக்க மைதானம் வரையும் இந்த ஊர்வலம் கற்பான்பூச்சியின் ஊர்வலம் நடக்கிறது. இந்த மிக முக்கிய நோக்கமாக ஊழலுக்கு எதிராகவும் வேலை கேட்டும் இளைஞர்களின் இந்த கற்பான்பூச்சி ஊர்வலம் என்பது நடைபெறுகிறது. அரசு இந்த கற்பான்பூச்சி இவ்வளவு வேறு மில்லியனர்ஸ் கணக்காக சேருவதன் நோக்கம் என்பது அரசின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வின் அடையாளமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளமாக இருக்கக்கூடியது இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுக்கு மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது 2014 சொன்னாங்க ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அதற்கான ஏற்பாடு செய்யல. ஆகவே இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதை அரசாங்கம் செய்யணும். அதுதான் இந்த பேரணியின் முக்கிய நோக்கம்.